இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொது பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். நீட் தேர்வுக்கு அகைன்ஸ்டான போராட்டம் டெல்லி மாகாணத்தில் மிகப்பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாலையும் இந்த சிஜேபியினருக்கு ஆதரவாக பல பேர் தங்களோட சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு வீடியோவை இப்போ பார்க்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் இப்போ திமுக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்க. விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்திடும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா, இப்போது திமுகவை சேர்ந்த எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்களோட தங்கச்சி அவர்கள் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. நீட்டை மாத்த முடியாது, வந்துருச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எழலாம். இது தமிழ்நாடு. எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனுநீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டில் எங்களால நீட்டை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த நீட் தேர்வை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா,
இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொது பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணுன்னா நடத்திக்கலாம். பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னன்னா, இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பற்றி. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். ஜாலியாக படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதனால் ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்போ இந்த எல்லா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடிப்படையிலேயே நீட் தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தது தான் 2021 ஆட்சி கட்டலே வந்து உட்காந்துருந்தாங்க. ஆனால் இந்த நீட் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக வந்து இருந்தது இந்த திமுக கூட தான். காங்கிரஸ் இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவு கொடுத்ததே திமுகவினர் தான். இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை இந்த நீட் தேர்வு குறித்து பேசியிருக்காரு அப்படின்றத பாருங்கள். நாங்கள் நீட் தேர்வை வந்து ஒழிப்போம் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கான பவர் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம கண்டனங்களையும் வலியுறுத்தலையும் தான் வந்து வைக்க முடியுமே தவிர நீட்டை ஒழிக்கிற அந்த அதிகாரம் நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் இதற்கான அடிப்படை பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, ஒன்று ஆட்சி மாறணும். அது இல்லாத பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு இருக்குது அப்படின்றத முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, கல்வி அப்படின்றது இப்போ பொதுப்பட்டியலில் தான் வந்திருக்கு. இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த மாநில பட்டியலில் வந்து மாற்றணும். இந்த கல்வி அப்படின்றத மாநில பட்டியலுக்கு மாற்றுறது மூலமாக ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களுக்கும் ஒவ்வொரு கல்வி சார்ந்தோ மருத்துவ கல்வி சார்ந்தோ அந்தந்த டிசிஷன்ஸை தங்களோட அரசாங்கங்களே எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இந்த நீட் தேர்வை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஒரு பிரச்சனையில் என்ன ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்றத வலியுறுத்தி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு வந்திருக்காரு.
குறிப்பாக சிஜேபி பார்ட்டியினர் என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கணும். அவங்க நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு போராட்டம் பண்ணலை, தங்களுக்கு நீட்டை ஃபேராக நடத்துங்க, டிரான்ஸ்பரன்சியாக நடத்துங்க அப்படின்றது தான் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தோட நிலைப்பாடு, தாவேகா அரசோட நிலைப்பாடு நீட் தேர்வு வேணாம் அப்படின்றது தான்.